Bibana hatuni bikamati ataraba bibakatuni kamasikaraba bibana hatuna kamasikarabu bibana hatuna karabo bibara rukarabani kamasikatuna karabo kamatina katuni kamasiantaraba birabakatuna namatuni kamatiantaraba ramaka satuni kamasiantaraba bibakaratuni kamanana rabani atarakatuna hatunika masiantarabo ribana ni nakatunindaraba hatunika masindana ni andarabo ribana na dikasaka tuninandararia ribana katuniantarabo ribani andararaba baba என் ஜனமே என் பிள்ளைகளே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் இன்றிலிருந்து 3 நாட்கள் சென்றவுடன் தானே தேசத்திலே என் கிரியை நடப்பதை என் செயல் என்ன என்பதை என் ஜனங்களாகிய நீங்கள் பார்ப்பீர்கள். என் பிள்ளைகளே, தேசம் தனக்கென்று சம்பாதித்து வைத்திருக்கிற சாபத்து நிமித்தம், தீங்கு நிமித்தம், தீவினைகளின் நிமித்தம் தேசத்திலே 6வது மாதம் கடந்து போகும் பொழுதே கொள்ளை நோய்களின் பயங்கரங்கள் எங்கு பார்த்தாலும் இப்படி ஒரு ஆபத்து வந்து விடுமோ என்ற கலக்கத்தை தேசத்துக்குள்ளே நான் கொடுப்பேன். யாராலும் கட்டுப்படுத்த முடியாத வியாதிகளின் பயங்கரங்களை தேசம் காணத்தான் செய்வார்கள். ஜனமே, நான் உனக்கு சொல்ல உன் காதுகளிலே உன் இருதயத்திலே என் வார்த்தைகளை பதித்து வைத்துக் கொண்டு தேசத்திற்கு முன்னே நான் செய்யும் வீரியமான கிரியைகளை, என்னுடைய கரத்தினால் உண்டாகிற ஆக்கினை தீர்ப்புகளை நீ சாட்சியிட்டு சொல்ல வேண்டும். நான் உனக்கு சொல்லுகிறேன், நட்சத்திரங்களும் தன் ஸ்தானத்தை விட்டு திரும்பும் சமயம் வந்திருக்கிறது. இயற்கைகளின் மாற்ற பயங்கரங்கள் தேசத்தில் உண்டாகும் பேரழிவுகளாய் மாறிவிடும். தேசத்தில் இன்னமும் தண்ணீரினால் வருகிற சேதங்கள் உண்டு. தேசமே, 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 உன் அகங்காரத்து நிமித்தம், நீ செய்த அநியாயத்து நிமித்தம், நீ விளைவித்த துன்மார்க்கத்து நிமித்தம் சமுத்திரத்துக்கும் நான் கட்டளையிடுவேன். சமுத்திரம் தன் எல்லையை விட்டு தேசத்திலே புகுந்து ஜனம் ஜாதிகளை வாரிக்கொண்டு போகும் என்று கர்த்தர் சொல்கிறார். நவம்பர் மாதம் 28ஆம் தேதி கடந்து போகும் முன்னே தேசத்தில் உண்டாகிற ஒரு பயங்கரமான விமான விபத்து உண்டு. அது இதுவரை தேசத்தில் நடந்திராத ஒரு அச்சம், ஒரு பயங்கரம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கண்டுபிடிக்க கூடாதது, சிந்திக்க கூடாதது, யோசித்து பார்க்க முடியாதது என்கிற ஆபத்துகள் தேசத்திற்கு உண்டு என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். என் பிள்ளைகளே, இன்னமும் தேசத்திலே என் கோபகலசங்கள் ஊற்றப்பட்டு தேசத்தில் உண்டாகிற இயற்கைகளின் பயங்கரங்களினாலும், நான் படைத்த படைப்புகளில் உண்டாகிற பயங்கரங்களினாலும் ஜனங்கள் பாதிப்பையும் துயரத்தையும் அனுபவிக்கத்தான் செய்வார்கள். தேசத்திலே சமாதானம் வந்து விடாதா, சந்தோஷம் கிடைத்து விடாதா என்று எதிர்பார்க்கிறவர்களுக்கு சொல்கிறேன், தேசமே, தேசமே, பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வேர் என்று வாக்கு கொடுக்கிறார். நானோ இந்த 16ஆம் ஆண்டிலிருந்து 20வது ஆண்டு வரைக்கும் தேசத்தில் என் ஜனங்களால், என் பிள்ளைகளால், என் பிள்ளைகள் மடக்கும் முழங்கால்களால், என் ஜனம் வடிக்கும் கண்ணீரினால் இந்த தேசத்திலே பல்வேறு மாற்றங்களை உருவாக்கி தேசத்திலே இதுவரை நடந்திராத, சந்தித்திராத
வளர்ச்சி காலங்களையும் தேசத்துக்கு நான் கொண்டு வருவேன். பட்டணங்களாயிருக்கிற பல பட்டணங்கள் இந்திய தேசத்திலே மேன்மையும் ஐஸ்வர்யமும் கனமும் உள்ளதாய் மாற்றப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேசத்தில் இருக்கிற ஆட்சியாளர்கள் மாற்றி அமைக்கப்பட வேண்டும் என்று தேசம் எதிர்பார்க்கும் பொழுது கர்த்தராகிய நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் நினைக்க மாட்டீர்கள், யோசிக்க மாட்டீர்கள், சிந்திக்க மாட்டீர்கள். நான் சிங்காசனத்தை உறுதிப்படுத்த வல்லவர். ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற கர்த்தராகிய நான் எனக்கு சித்தமானதைத்தான் தேசத்தில் செய்வேன். என் சத்தியம் அது நித்தியம் என்று பாராளுமன்றத்திலும் சட்டமன்றத்திலும் பேசப்படுகிற சமயம் அதிசீக்கிரமாய் வருகிறது. ரட்சிப்பை பெற மாட்டார்கள், தேவனுடைய பிள்ளைகளுக்கு கை கொடுக்க மாட்டார்கள் என்று சொல்லுகிற ராஜாங்கங்களை அசைத்து அவர்கள் இருதயங்களை பயப்படுத்தி அவர்களுக்குள்ளே அச்சங்களை உருவாக்கி என் ஜனத்துக்காக இரக்கத்தின் கரங்களை நீட்ட செய்வேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஓ ஷபலஹந்தரதலதரவா விபரஹந்தரவோ ஷிகமசிகரவோ விபரஹந்துரி பிக்கமசியந்தரவா விபலஹந்துரி பிக்கரஹந்துனி கரவனி அந்தரவோ. ஒரு பயங்கரமான புயல் தேசத்திலே வீச போகிறது. அது இந்திய தேசத்தின் ஒரு பகுதியை பாதிக்கும். அது போல அமெரிக்க ஐக்கிய நாடுகள் என்று சொல்லப்படுகிற ஐக்கிய நாடுகளிலும் பயங்கரமான நஷ்டங்களும் வீழ்ச்சிகளும் உண்டாகும். எதிர்பார்க்காத தலைவர்கள் எல்லாம் தலைமைத்துவத்துக்கு வருவார்கள். தாறுமாறாய் யோசிக்கிற பலருடைய இருதயங்களை மாற்றிவிட்டு தேசத்திலே சத்திய பிரமாணமாகிய வேதத்தின் அடிப்படையிலே ஆட்சியாளர்களை நான் தேசங்களுக்கு உருவாக்கப் போகிறேன். நான் உங்களுக்கு சொல்கிறேன், 4 நாடுகளிலே அதிபயங்கரமான மாறுதல் என் சத்தியத்திற்கு என்று உண்டாக போகிறது என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். இது வேதத்தை புறம்பே தள்ளி போடுகிற தேசங்கள். தேவஜனமே, அந்த தேசங்களில் பெரும் 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 மாறுதல்களை உருவாக்க போகிறேன். மந்திரவாதிகள், ஜோசியர்கள், அதுபோல தேசத்திலே கிறிஸ்துவை நம்ப மாட்டேன் என்று சொல்லுகிற பலரும் வேத புஸ்தகத்தை எடுத்துக்கொண்டு 2016-17 தேசத்தின் நடுவிலே இயேசுதான் சத்தியம், இயேசுதான் நித்தியம், இயேசுதான் மெய் என்று பேசத்தான் போகிறார்கள். அதை நீங்கள் காண்பீர்கள், கேட்பீர்கள். இது கர்த்தருடைய வார்த்தை. சூரியனும் தன் ஸ்தானத்தை விட்டு துண்டு துண்டாய் மாற்றப்பட்டு தேசத்திலே தன்னை கட்டுப்படுத்திக் கொள்ளாத நிலையில் தேசத்தின் பல பகுதிகளிலே சூரியனிலிருந்து புறப்படுகிற ஒளி கதிர்களே அரும்பெரும் மாற்றங்களை, தீங்கு தீவிரங்களை உருவாக்குவதை உலகத்தில் படித்தவர்களும் ஞானிகளும் விஞ்ஞானிகளும் பேசுவார்கள். அவிதமான பயங்கரங்கள் தேசத்துக்கு உண்டு. ஆனால் ஜனமே, பயங்கரங்கள் எல்லாம் தேசத்தின் பல எல்லை பகுதிகளை தட்டும் பொழுது, பல இடங்களில் வந்து உங்களையும் மாறிக்கொண்டு போவோம் என்று சொல்லும் பொழுது, தேவஜனமே, உன் முழங்காலால், உன் ஸ்தோத்திரத்தால், உன் ஜெபத்தால் இந்தியாவுடைய பல மாநிலங்களை காப்பேன் காப்பேன். பீகார் போன்ற தேசங்கள், உத்தரப்பிரதேசங்கள், அதுபோல பஞ்சாப் மாநிலங்கள் போன்ற பல இடங்களில் பல நஷ்டங்கள், கஷ்டங்கள், அதுபோல் தானியங்களின் அறுவடைகளில் உண்டாகிற பயங்கரங்கள், விளைச்சல்கள் இல்லை என்கிற சத்தங்கள் தேசத்திலே கேட்கும். அதனால் இந்தியாவினுடைய பல மேன்மைகளும் தவிர்க்கப்பட்டு குறைக்கப்பட்டு போவதை தேசம் உணர்வார்கள். என்னதான்
கம்பீரமாய் எல்லாவற்றையும் சாதிப்பேன் என்று சொன்னாலும், என் பிள்ளைகளே, நான் உங்களுக்கு சொல்கிறேன், மனுஷன் தன்னை உயர்த்தும்படி, என் ஸ்தானத்தை அளிக்கும்படி யாருக்கும் நான் அதை விட்டுக் கொடுக்க மாட்டேன் என்று கர்த்தராகிய தேவன் சொல்கிறார். பல புண்ணிய ஸ்தலங்கள் மூடப்படும். தேவனுடைய பிள்ளைகளின் ஸ்தோத்திரத்தினாலே பல சபைகளின் கதவுகள் திறக்கப்படும். சில பரிசுத்தவான்கள் இந்த பூமியை விட்டு மாற்றப்பட போகிறார்கள். எதிர்பார்க்காத மரணங்கள் தேசத்திலே உண்டாக போகிறது. தேவனுடைய பிள்ளைகளே, அதை குறித்து ஜனம் மனம் மறுத்து போகக்கூடாது. நடக்கக்கூடாத சம்பவங்கள் தேவனுடைய பிள்ளைகளின் வீடுகளிலே, ஊழியரின் குடும்பங்களிலே வரக்கூடாத சம்பவங்கள் பலது குடும்பங்களிலே, தேவனுக்காய் ஊழியம் செய்கிற குடும்பங்களுக்குள்ளே புறப்பட்டு செல்லும். தேவ பிள்ளையே, அது எதற்கென்றால் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து சங்காரம் புறப்படும் என்பதை ஜாதிகளுக்கும் ஜனங்களுக்கும் என் பிள்ளைகளுக்கும் நான் நிரூபிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார்.